Hi friends, welcome to JPS Creation. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டே 6 கான வீடியோ பார்க்க போறோம். அரபிக் மாடல் நேத்து பார்த்தோம் இல்லங்களா? அரபிக் மாடலை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நான் போட்டு கூட 5 வீடியோஸ் இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, கிளாसेस பத்தி பார்த்திருப்பீங்க நம்புறேன். அடுத்து வந்து டே 6 கான வீடியோ. இது அரபிக் மாடல் எப்படி போலாம்ங்கிறது ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் C மாதிரி போடணும். அதுக்கு அப்புறம் லைட்டா கர்வ் பண்ணி S மாதிரி போடணும். பேசிக் மெத்தட் இது அரபிக் வந்து பேசிக் மெத்தட் இது. மேங்கோ ஷேப் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் S மாதிரி நல்லா சுழிச்சு விடுங்க. சுழிச்சு விட்டுட்டு எந்த பக்கம் நம்ம சுழிக்கிறோமோ அதை வந்து கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இது அவ்வளோதான், சிம்பிளான வேலை தான். இது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு 1 by 1 நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்பர் செகண்ட் டைப். இது வந்து லெஃப்ட் பக்கம் நம்ம ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா கீழே டவுன் சைடில் வந்து நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கோம். அதே போல் எஸ்ஸு சேம் இது எஸ்ஸு தான். அந்த எஸ்ஸை வந்து என்ன பண்ணோம், நம்ம எங்கே சுழிச்சு விட்றோங்கிறது தான் டிசைன்ஸே மாறும். சரிங்களா? கீழே சுழிச்சு விட்டுருக்கேன்னா அங்கே மேலே சுழித்தேன், இந்த பக்கம் வந்து கீழே சுழிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணும்போது எப்படி கனெக்ட் பண்ணுறங்கிறதையும் பாருங்கள். பாஸ் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டுக்கப்புறமா வந்து நான் ஸ்லோவாக தான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இது புரியலனா பாஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இது தேர்ட் டைப். இது அடுத்தது லெஃப்ட் பக்கம் பார்த்துட்டோம், கீழே டவுன் சைட் பார்த்துட்டோம். அடுத்து ரைட் சைடு எப்படி போடலாம் அப்படிங்க பற்றி கொடுத்துருக்கேன். நம்ம சுழிக்கிற மெத்தடு வச்சு தான் நமக்கு வந்து பொசிஷன்ஸே மாறும், மேங்கோ டிசைன்ஸே மாறும். நான் அதை தான் காட்டியிருக்கேன். சரி, ஸ்டெப்ஸாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். முன்ன போட்ட அதே ஸ்டெப்ஸ் தான். நம்ம சுழிக்கிற இது வந்து வேறு. மேலே நம்ம சுழிக்கிறோமா, அவ்வளோதான். மேலே சுழிச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இது ஒரு மேங்கோ டிசைன்ஸ். இது வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அந்த மாதிரி நம்ம வந்து 5 டைரக்ஷன்ஸ்லேயும் நம்ம போடுற மாதிரி காமிச்சிருக்கோம். அடுத்த ஸ்டெப்ஸ் அதே சேம் ப்ராசஸ் தான். அதே C மாதிரியே போட்டுட்டு எப்படி C போடுறோம் அப்படின்னு பாருங்கள். நான் கீழே வர மாதிரி போட்டிருக்கேன். எஸ் வந்து நீங்கள் எஸ்ஸாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே போதும். C மாதிரி போடணும் அவசியம் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டணுக்காக 1 by 1 காட்டியிருக்கேன். C மாதிரி நீங்கள் போட விட S மாதிரி நீங்கள் வந்து பழக ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அது எந்த நம்ம சுழிக்கிறோமோ அதை பொறுத்து வந்து நமக்கு மேங்கோ டிசைன்ஸ் வந்து அப்பியர் ஆகும். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொரு ஸ்டெப்ஸு. அது வந்து லெஃப்ட் பக்கம் வர மாதிரி நான் திரும்ப போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மேங்கோ டிசைன் இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன்ஸ் தான். இது இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது அடுத்து வரும்போது இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது பேசிக் டிசைன்ஸ் மட்டும்தான். S மாதிரி போட்டு மேலே சுழிச்சு விட்றேன். அதே 4 டைப் திரும்ப காட்டுற பாருங்க. S மாதிரி போட்டு மேலே சுழிச்சு விட்டு நல்லா குவிச்சு விடணும். S நல்லா குவிச்சு போட்டிங்கன்னா தான் அது பார்க்குறது மேங்காமல் தெரியும். அதனால தான் குவிச்சு காமிச்சிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 5th வந்து ஆல் ரவுண்டாக ஃபுல்லாக ரவுண்டப் பண்ணி அதை வந்து கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இது வந்து கிட்டத்தட்ட 5 டைப்ஸ் மாதிரி காமிச்சிருக்கேன். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிசைன்ஸ் இருந்தால் அதை டிசைன்ஸ் போட்டு காட்டுங்க. மேங்கோ டிசைன்ஸ் வச்சு அரபிக் மாடல் வச்சு ஏதாவது ஒரு சின்ன உள்ள ஒரு டிசைன்ஸ் வச்சு நீங்கள் போட்டு காமிங்க. இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சரிங்களா, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.